தமிழனின் பெருமை 92.7 Big FM. வாய்ஸ் இஸ் ஓகே சூப்பரா இருக்கு சார். பேஸ் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அது பேஸ் அதிகமாச்சு. நல்லா தான் இருக்கா? வெள்ளித்திரை படத்தை பத்தி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புட்டு வச்சிருக்காரு நம்ம பிரகாஷ் ராஜ் சார். சார் நீங்க கோவக்காரரா? ஆமா, கோவக்காரன் தான். எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவீங்க நீங்க? ஏதாவது வீடியோக்களா இருந்தா கோவம். இந்த மாதிரி கேள்வி கேட்க அப்படி இல்லை, இது தேவையில்லாத கேள்வி இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கதானே கேட்குறீங்க. கோபம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் மனிதனோட வாழ்க்கையில. அவனுக்கு வந்து தன் ஜெயிக்காம இருக்கும் போதோ தான் தவறு செய்யும் போது தன்மையிலேயே கோபம் வரணும். அப்ப கோவப்படணும் படணும் ரொம்ப முக்கியமா. பட் அது கோபம் வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும், ப்ரோக்ரெசிவா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, இப்ப நிறைய பேஸ் எல்லாம் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. எல்லாமே இந்த மல்டி டாஸ்கிங் பிரகாஷ் ராஜ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ அந்த மல்டி டாஸ்கிங் எய்ம் எல்லாம் சேர்ந்து இப்ப நிறைய யங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி உங்க டியூட் மூலமா நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க, உருவாக்கிட்டு இருக்கீங்க. அது அப்படி வரும்பொழுது இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்டோட வரக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரையோ அசோசியேட் டைரக்டரையோ எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இவங்க வந்து கரெக்டான டேலண்ட்? அதாவது அது தெரியாது, ஜஸ்ட் ஃபீலிங். பிகாஸ் எல்லா மனிதர்கள் மாதிரியும் எனக்கு ஒரு புரிதல் இருக்கு, எனக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கு. அது சரியோ இல்லட்டு ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. எனக்கு தோணும், மனசுல படம் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லணும், இளைஞர்களை யங் டேலண்ட பிரகாஷ் ராஜ் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லாதீங்க. அதுதான் இன்றைய தேவை. நாங்க வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில இந்த ஜெனரேஷனை, புதிய இயக்குநர்களை, புதிய சிந்தனையை, இளைஞர்களை வர வச்சாதான் சினிமாவே வளர முடியும். புதிய எண்ணங்கள் கிடைக்கும் சொல்றேன். ரொம்ப முக்கியம், ரெலவெண்டா இருப்பேன் நான். இல்லைன்னா நான் பழைய ஆளாயிடுவேன். ஆக்சுவலி எனக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ராதாமோகனோ, ஒரு விஜயோ, இல்ல ஜீவனங்கரோ, இவங்க வந்து என் சினிமாவில் நடிக்கிறதுனாலயோ, என் சினிமாவில் டைரக்ட் பண்றதுனாலயோ, எதுவும் எழுதுறதுனால தேர் ஆக்சுவலி மேக்கிங் டியூட் மூவிஸ் க்ரோ. தமிழ் சினிமா பிரகாஷ் ராஜுக்கு கத்துக் கொடுத்த ஒரு விஷயம் எது டக்குன்னு ஃபர்ஸ்ட் வர மனசுல வர ஒரு விஷயம்? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பொறுமை தான் கற்றுக் கொடுத்துருக்கு, அந்த வாழ்க்கையை ரசிக்கிறது கற்றுக் கொடுத்துருக்கு. பிகாஸ் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நான் யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டின ஒரு உலகம் இருக்கு. அதாவது என் ஜாதியோ என் மொழியோ நான் எங்கிருந்து வர்றேன் எதையும் பார்க்காம ஒரு திறமையை மட்டும் பார்த்து, என்னுடைய எண்ணம் மட்டும் பார்த்து என்ன வளர்த்த ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமா துறை இது. ஓகே, இப்ப இந்த எந்த மொழி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இதெல்லாம் பார்க்காம உங்களை இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க தமிழ். அந்த தமிழ் ரசிகர்கள் பத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் காஃபி குடிச்சுக்கோங்க சார். இது 92.7 பிக் எஃப்எம் பிக் பேனுக்கு தான் நான் உங்க பிக் தீனா இன்னும் நிறைய விஷயங்களை பேச போறோம் பிரகாஷ் ராஜா கூட. சரி, பிடிக்கிற டைம்